அனைவருக்கும் வணக்கம். நான் பூவரசன், ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி பண்ணால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிசர்ச் படி பார்க்கும்போது நார்மல் பர்சனை விட வலிப்பு நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் லெஸ் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க முடியும். உடற்பயிற்சி டெய்லியும் பண்ணினீங்க அப்படின்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஸோ அதிகமாக போகிறதுனால மூளையில் இருக்க செல்ஸ் எல்லாமே நல்லா நியூட்ரியன்ஸு ஆக்சிஜன் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட பிரெயின் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது இல்லாமல் நியூரல் பிளாஸ்டிசிட்டி என்ஹான்ஸ், அதாவது மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய நியூரான்ஸ்கள் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இதனால உங்களோட மூளை ஆரோக்கியம் நல்லாவே மேம்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது காபா அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரேட் ஆகும். காபா அப்படிங்கிறது காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட். இது வந்து ஒரு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதாவது தடுக்கக்கூடிய தன்மையுடையது. வலிப்பு நோயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபயர் ஆகும். அந்த அதிகமாக ஃபயர் ஆகிறத இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன ஆகும் அப்படின்னா தடுக்கும். இது தடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சீசர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் எப்படி கம்மியாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து டோப்பமைன், செரோட்டோனின் இது எல்லாமே செக்ரீட் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சீசரோட ட்ரிகர் ஃபேக்டர். ஸோ அதை நம்ம எக்ஸசைஸ் மூலயமா கம்மி பண்ணுறதுனால நம்ம சீசரை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். இந்த வெயிட் கெயினுமே நம்ம எக்ஸசைஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். வெயிட் கெயின் நம்ம நார்மல் ஹைட்டுக்கு நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணால் நம்ம ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். நார்மலாகவே ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்டாட்டிக் சைக்கிளிங், அதாவது ஒரே இடத்துல இருந்து சைக்கிளிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் பண்ணுறது, அதாவது மலை ஏறுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, டேஞ்சரஸான மிஷின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணக்கூடாது. ஸோ இது இல்லாமல் ரொம்ப ஹை இம்பாக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போய்ட்டு ரொம்ப விகரஸாக பண்ணுறது. ஸோ அப்படி விகரஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடுவாங்க, இல்லை வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். ஸோ அப்படி ஓவர் ஹீட் ஆகி ஓவர் ஃபெட்டிக் ஆனாலுமே சீசர் வந்து ட்ரிகர் ஆகும். இது இல்லாமல் யோகாவும் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் பண்ணலாம், ரிலாக்ஸேஷனுமே பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால ஓவராலாகவே சீசரோட ஃப்ரீக்வன்சி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மூமெண்ட் இஸ் ஆல்சோ எ மெடிசன். ஸோ கீப் மூவிங், கீப் இம்ப்ரூவிங். அதாவது எக்ஸசைஸும் ஒரு விதமான மருந்து தான். ஸோ அதனால் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.